டியர் ஸ்டூடெண்ட், வணக்கம். நோ பேசிக் சயின்ஸ், அறிவோம் அடிப்படை அறிவியல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிந்தனை: தவறி விழுந்த விதையே முளைக்கும் பொழுது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறக்காதா? நம்பிக்கையோடு எழுவோம், வாழ்க்கையில் வெற்றியடைவோம். கடந்த வகுப்பு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாலிட் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட், திரவ பொருள்களும் வெப்பத்தால் விரிவடையும் என்பதை ஒரு சோதனை மூலமாக காணலாம். இப்போ பாருங்கள், ஒரு டெஸ்ட் டியூப்பில் நீர் எடுத்துருக்கேன். அதில் பொட்டாசியம் பெர்மனேட் போட்டிருக்கேன். ஒரு கலரிங் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அதை நான் போட்டிருக்கேன். எனவே யூசி எ பிங்க் கலர். அதுக்குள்ளே சின்ன ஒரு குழாய், போக்கு குழாய் ஒன்று நம்ம அதில் செருகியிருக்கேன். 1 ஹோல்டு ரப்பர் கார்க் வச்சு அதை மூடியிருக்கேன். இப்போ இந்த சோதனை குழாய் எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன், ஹீட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஹீட் பண்ணும்பொழுது என்ன ஆகுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படியே மேலே எழும்பி அப்படியே வரும் பாருங்க. ஸ்லோவாக நல்லா பாருங்கள். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு. லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த ஹேண்டில் பிடிக்கிட்ட வரும் பாருங்கள். அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகி என்ன ஆகுது, மேலே வருது. மேலே கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் மேலே அப்படியே வெளியில் படுகிறது. இதனால தாங்க வீட்டில் நாம் ஒரு பாத்திரத்தில் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் வழியை எடுத்து வச்சுட்டு அதை பாயில் பண்ணக்கூடாதுமாங்க. யூசி டானிக் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml பாட்டில் பார்க்குறீங்க. இதில் 200 ml ஃபுல்லாக வைக்கல பாருங்கள். பாட்டில் ஃபுல்லாக வைக்கல, அந்த கோடு வரைக்கும் தான் வைப்பாங்க. அந்த கோடு வரைக்கும் இருந்தாலே 200 mlன்னு அர்த்தம். நல்லா ஞாபகத்தில் வச்சு. அப்போ அந்த பாட்டில் 200 ml விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேயா? ஏன் அந்த கேப்பு விடுறாங்க? இப்போ காரணம் புரியுதா? ஃபுல்லாக வைக்கலாம் இல்லையா, வச்சு டைட்டாக வழியை வச்சு மூடலாம் இல்லையா. ஸோ ஆனால் கொஞ்சம் அது கேப்பு விடுறாங்களே, எதுக்காக விடுறாங்க? மேட்டர். Matter exists on 3 states: solid, liquid and gas. Solid, closely packed. திடப்பொருள் மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும். திரவத்தில் சற்று விலகி இருக்கும், loosely packed. But in gas, they are very very loosely packed. அப்படி நம்ம படித்திருக்கின்றோம். இப்போ அதை ஒரு சோதனை மூலமாக காண்போம். இப்போ பாருங்கள், ஒரு சிரஞ்சி எடுத்திருக்கேன். இந்த சிரஞ்சி நம்ம எம்டி சிரஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் தப்பு தானே. ஏர் ஆக்குபைஸ் ஆல் தி ஸ்பேஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன், அதை அப்படியே என்ன பண்ணுறேன், கம்ப்ரஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஏர் இருக்கும் இல்லையா, கேஸ் இருக்கும், நமக்கு ஏர் மாலிகுல் இருக்கும். எப்படி இப்போ 20 ml சிரஞ்சி அப்படியே கம்ப்ரஸ் பண்ண அப்படியே என்ன ஆகுது பாருங்கள். 10 ml வரைக்கும் ஐ கேன் கம்ப்ரஸ், அழுத்துறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை ப்ரெஸ் பண்ணி 10 ml வரைக்கும் அதை கொண்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் முடியலைங்க, கம்ப்ரஸ் பண்ண முடியலை. பிகாஸ் அங்கே என்ன இருக்குது, கேஸ் மாலிகுல் இருக்குது. அப்போ 20 mlலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, 10 ml வரைக்கும் நம்மளால் கம்ப்ரஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படின்னா தே ஆர் லூஸ்லி பேக்டு. அதனால் தே கம் டு க்ளோஸ். அது நெருங்கி வரத்துக்கு நிறைய கேப் இருந்திருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இதை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ லிக்விட் எடுத்திருக்கேன். லிக்விட் எடுத்துக்கிட்டு இதை நான் இப்போ நல்லா என்ன பண்ணுறேன், கம்ப்ரஸ் பண்ணுறேன், அழுத்துறேன், கம்ப்ரஸ் பண்ணுறேன், அழுத்தி பார்க்குறேன். பட் என்னால் ஒரு 1 ml தான் என்னால் அதை கம்ப்ரஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு லைட் மூமெண்ட் அங்கே இருக்குது பாருங்கள். பிஸ்டன் அழுத்தும் போது லைட்டாக மேலே போயிட்டு கீழே வருதா. அப்போ ஸோ யூ ஹேவ் எ லிட்டில் பிட் ஆஃப் கேப். லிக்விடை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இருக்கும். அதை நம்மளால் ப்ரெஸ் பண்ணி கொண்டு வர முடியும். யூசி இந்த கேஸ் ஆஃப் சாலிட் ஐ ஹவ் டேக்கன் சாண்ட், மணல் எடுத்திருக்கேன். 20 ml ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணுறேன், இப்போ கம்ப்ரஸ் பண்ணுறேன். கம்ப்ரஸ் பண்ண முடியல, கொஞ்சம் கூட என்னால் என்ன பண்ண முடியல, கம்ப்ரஸ் பண்ண முடியல. முடிந்த வரைக்கும் என்னுடைய ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை பண்ணுறேன். பாருங்கள், தெர் இஸ் நோ மூமெண்ட். அதில் கொஞ்சம் கூட அது நம்மளால் முடியலை. பிகாஸ் தே ஆர் வெரி க்ளோஸ்லி பேக்டு, நோ ஸ்பேஸ். அடுத்து நான் பார்க்கக்கூடியது மெர்க்குரி, பாதரசம் அப்படின்னு பார்த்துருப்போம். மெர்க்குரி இஸ் ஏ சாலிட். மெர்க்குரி என்பது ஒரு உலோகம், படிச்சிருக்கும். பாதரசம் ஒரு உலோகம், ஆனால் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். இந்த பாட்டிலில் இருக்கிறத விட என்னால் லிஃப்ட் பண்ண தூக்க முடியாத அளவுக்கு அது வெயிட்டாக இருக்கும். ஒரு டம்ளர் வாட்டர் நம்மளால் ஈஸியாக லிஃப்ட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு டம்ளரில் மெர்க்குரி வச்சுக்கிட்டு லிஃப்ட் பண்ணுறதுன்னா கஷ்டம். பாருங்கள், இதை என்ன பண்ணுறேன், ஒரு போர்ஸ்லைன் பவுல், அதில் நான் அந்த மெர்க்குரியை விடுறேன். இதான் நீங்கள் பார்க்குற அந்த மெர்க்குரி பாருங்கள். இது எதுலேயுமே ஒட்டவே ஒட்டாது மெர்க்குரி என்பது. பட் பிவேர் ஆஃப் கோல்டு சப்ஸ்டன்ஸ். பாதரசம் தங்கத்தோட ஈஸியாக ரியாக்ட் பண்ணும். எனவே ப்ராக்டிக்கலாக செய்யும்போது மெர்க்குரி சம்மந்தப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தால் கோல்டு ரிங், கோல்டு பேங்கிள்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிட வேண்டும். இல்லைனா இட் ரியாக்ட். அதர்வைஸ் மெர்க்குரி எதுலேயுமே அவ்வளோ ஈஸியாக ரியாக்ட் பண்ணாது. பட் வென் இட் ரியாக்ட் வித் எனி மெட்டல் இட் ஃபார்ம்ஸ் அமால்கம். இதை தான் நம்ம ரசக்கலவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் பிறருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வேறு சோதனைகளுடன்
நெக்ஸ்ட்டு இன்னும் பேசிக் சயின்ஸை நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.